அசாம் மாநிலம் சில்பேரி பகுதியைச் சேர்ந்தவர் 31 வயதாகும் இம்ரான் சையத். இவர் பார்த்தீங்கன்னா ஒரகடம் அருகே தென்னக்குப்பம் பகுதியில ஒரு வாடகை வீட்டில தங்கி ஒரகடத்தில் ஒரு தனியார் தொழிற்சாலையில சுமை தூக்கும் தொழிலாளியாக வேலை பார்த்து வந்திருக்காரு. முன்னதாக பார்த்தீங்கன்னா அசாம் மாநிலம் குவாதி பகுதியைச் சேர்ந்த 31 வயதாகும் பரிதா பேகம் என்ற பெண்ணுடன் சையத்துக்கு பழக்கம் ஏற்பட்டு இங்கு ஒரே வீட்டில் கணவன் மனைவியாக வாழ்ந்து வந்திருக்காங்க. இதற்கிடையே பார்த்தீங்கன்னா கடந்த சில மாதங்களாக சையத் வேறொரு பெண்ணுடன் நெருங்கி பழகியும் வந்திருக்காரு. இதை அவருடன் இருந்து பரிதா பேகம் கண்டித்தும் இருக்காங்க. இது தொடர்பாக இருவருக்கும் இடையே வாக்குவாதம் முற்றி அடிதடி தகராறும் நிலவி வந்திருக்கு. இந்த நிலையில நேற்று இம்ரான் சையத்தின் நடவடிக்கையில பரிதா பேகத்துக்கு சந்தேகமும் ஏற்பட்டிருக்கு. இது தொடர்பாக சையத்திடம் அவர் கேள்வி எழுப்பவே இருவருக்கும் இடையே வாக்குவாதம் முற்றியிருக்கு. அதுல ஆத்திரமான பரிதா பேகம் காய்கறி நறுக்கும் கத்தியால இம்ரான் சையத்தை சரமாரியாக குத்தியிருக்காங்க. இதுல படுகாயம் அடைந்த அவர் பாத்தீங்கன்னா செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில தீவிர சிகிச்சையும் பெற்று வராரு. இது குறித்து ஒரகடம் போலீசார் கொலை முயற்சி வழக்கு பதிவு செய்து பரிதா பேகத்தை கைதும் செய்திருக்காங்க. விசாரணையில அவருக்கு ஏற்கனவே திருமணமாகி கணவன் மனைவி இருவரும் தனித்தனியே பிரிந்து வாழ்வதும் தெரிய வந்திருக்கு. பிறகு பாத்தீங்கன்னா அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையிலும் அடைத்திருக்காங்க. இந்த சம்பவம் அந்த பகுதி மக்களிடையே பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஸோ மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம டெய்லி போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா வந்து சேரும்.